ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52 அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52 அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை எல்லாரும் நீங்க பைபிளை ஓபன் பண்ணணும். வெளியே உட்கார்ந்து இருக்கிறவங்க தயவுசெய்து செல்ல மட்டும் ஓபன் பண்ணாதீங்க. வேத புத்தகத்தை கரத்துல கொண்டு வாங்க. ஒருவேளை போன ஆண்டு நீங்க கொண்டு வரலன்னா இந்த 24ஆம் ஆண்டு வேத புத்தகத்தை நீங்க கொண்டு வாங்க. வேதத்தை நாம் சுமந்தால் வேதம் நம்மை சுமக்கும். 52ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தள்ளிலையோ சொல்லுவோம். இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை உள்ள ஒரு வார்த்தை. ஒரு முறைக்கு 3 முறை 21 நாள் ஜெபத்துக்கு முன்னதாகவே எப்போதும் ஒரு வார்த்தை கிடைத்தால் நான் உடனே எங்கேயும் சொல்லுவது இல்லை. அது ஊர்ஜிதப்பட வேண்டும். எந்த காரியமும் 2-3 சாட்சிகளால் நிலை வரப்படும். தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தை மீண்டுமாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த ஆண்டு எல்லா இடங்களிலும் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். ஆமென். என்ன ஆண்டு தெரியுமா இது? தேவன் தம்முடைய பரிசுத்தமான புயத்தை உங்க பட்சத்திலிருந்து ஆண்டவர் வெளிப்படுத்த போறார். அல்லேலூயா. உங்களோட அவருடைய புயம் இருக்கிறத கண்டு ஜனங்க பயப்பட போறாங்க. உங்களோட கர்த்தருடைய புயம் இருக்கிறத கண்டு அவர்கள் அஞ்ச போகிற ஆண்டு இந்த ஆண்டு. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க நீ வாசிக்கிற வார்த்தை சகல எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக, எல்லா பாஷைக்காரருடைய கண்களுக்கு முன்பாக. ஆக்சுவலா இந்த தீர்க்க தரிசன வசனம் எப்போது எங்கே சொல்லப்பட்டது? இதை முதலாவது நாம் அறிய வேண்டும். இது யாருக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம்? அன்றைய நாமம் மகிமைப்பட்ட தேவ மக்கள் இஸ்ரவேலர் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த இறைவாக்கு. இந்த காலையில கூடி வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் எதிர்பார்ப்போடு இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ, இந்த ஆண்டு என்ன நடக்குமோ என்று யோசிப்பதை விட இந்த ஆண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை யோசிப்போமாக. அல்லேலூயா. என்னை கொண்டு, என் மூலமாக, என் குடும்பத்தின் மூலமாக, திருச்சபையின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? இங்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை, எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக. ஆமென். எல்லாம் பார்க்க போறாங்க. என்னடா இவங்களாம் இப்படி ஆயிட்டாங்க, இவங்க காரியமா எப்படி ஆயிடுச்சு, இவங்க பிள்ளைங்களா இது, இவங்களா அது, இதோ மேல பாருங்க பிளைட்ல பறக்குறாங்க, இங்க பாருங்க ஹெலிகாப்டர்ல போறாங்க, இதோ பாருங்க இவங்களுக்காங்க. இது யார் சொல்லுவதுன்னா எல்லா ஜாதிகளும், எல்லா பாஷைக்காரரும் அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. The Lord hath made bare his holy arm in the eyes of all the nation. எல்லா தரப்பினரும், எல்லா தேசத்தாரும். இந்த வார்த்தை உங்களுக்கு மட்டும் இல்ல, கவனிக்கணும். இது முழு லோகத்துக்கும் சம்பந்தமான வார்த்தை. அல்லேலூயா. எல்லா ஜாதின்னு சொல்லும்போது எல்லா சமயத்தாரும், எல்லா மொழிக்காரரும். இந்த கால வேளையில கூட சகல ஜாதிகளுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை என்னையும் ஆசீர்வாதமாய் வைக்க விரும்புகிறார். அவருடைய நாமம் மகிமைப்படு. பாருங்க, ஆபிரகாம் பெரிய ஒரு தேவ மனிதன். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 17:4 உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் சொன்னார். திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். 10 பசங்களுக்கு இல்லைங்க, 2 பிள்ளைங்களுக்கு இல்லை தகப்பன். எல்லாம் கவனிக்கணும். சகல ஜாதிகளுக்கு நீ யாரு? யாரு? சகல ஜாதிகளுக்கும் யார்? ஆபிரகாம். எப்படி ஆண்டவர் சொல்ல, சகல ஜாதிகளுக்கு முன்பாக முதல் உன்னை எல்லாருக்கும் நான் அப்பாவா மாத்துறேன், எல்லாருக்கும் உன்னை ஆதரவா வைப்பேன், நீ எல்லாரும் உன்னை ஒரு அடைக்கல பட்டணமா நான் வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, சங்கீதம் 18:43 வாசிங்கன்னா
தாவீத கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் நடுவாக ஜாதிகளுக்கு தலைவன். கரங்களுக்கு தலையில சொல்லுவான். என்ன ஜாதி? வேதத்துல 2 ஜாதி தான் இருக்குது, ஆண் ஜாதி, பெண் ஜாதி. கர்த்தர் 2 ஜாதியை சொன்னார், பரிசுத்த ஜாதி, அசுத்த ஜாதி. இப்ப மனிதர்களாகவே பல ஜாதி பிரிவுகளை அவர்கள் தெரிந்தெடுத்தார். இன்றைக்கு பாபேல் கோபுரத்தன்று ஜாதிகள் மேன்மை அடைந்து சிந்தனையில் அவர்கள் வீணர் ஆனார்களோ, அவர்கள் அகிதோபலின் ஆலோசனை அபத்தமாக்கி அந்த பாஷைக்காரரை சிதறி போக பண்ணினார். இன்றைக்கு இத்தனை ஆயிரம் பாஷைகள் எப்படி வந்ததுன்னு கேட்டா, இன்றைக்கு அந்த பாபேல் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஜாதிகளுக்கு ஒருத்தர் அப்பான்னு சொல்றாரு, ஜாதிகளுக்கு ஒரு பையனை தலைவன் சொல்றாரு. அன்றைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 49:6. நான் முகவுரை சொன்னா தான் நான் சொல்ல போற வாக்கு உங்களுக்கு விளங்கும். ஏசாயா 49:6. யாக்கோபை பார்த்து கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். மைக்கேல் கூட பிரைஸ் தி லார்ட். தாசனாய் இருப்பது எனக்கு அற்பமான காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன். அல்லேலூயா. ஜாதிகளுக்கு யாரு? சகல ஜாதிகளுக்கு நீ தான் லைட். கரங்கள் தெளிவிலையா சொல்லும். நீ போற இடத்துல வெளிச்சம் வரும், நீ போகிற இடத்துல வெளிச்சம் தங்கும். அவருக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீங்க போகிற இடத்துல வெளிச்சம் உங்க பின்ன வராது, நீங்களே வெளிச்சம். You are a children of light. ஜாதிகளுக்கு ஒருத்தன் தகப்பன், ஜாதிகளுக்கு ஒருவன் தலைவன், ஜாதிகளுக்கு ஒருவன் ஒளி. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் முகமுகமாய் சொல்லுகிறார், இதோ எல்லா ஜாதிகளும் உன்னிலிருந்து புறப்படுவார்கள், 12 கோத்திரங்கள் உன்னிலிருந்து தோன்றும், உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன். எரேமியா 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எரேமியாவை பார்த்து கர்த்தர் இவ்வாறு கூறுகிறார். எரேமியா, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஜாதிகளுக்கு நீ தீர்க்கதரிசி. அல்லேலூயா. சத்தமே காணல. ஜாதிகளுக்கு என்னது? மைக் ஆன்ல இருந்து ஆஃப் பண்ணுங்க, நாய்ஸஸ் வந்துட்டு. ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி. இது ஒரு நாள்ல நடக்கிற காரியமா? எல்லாம் கவனிக்கணும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை உங்கள் நடுவில் உங்களுக்காக ஆண்டவர் வெளிப்படுத்துவார். சாதாரண ஒரு நபரை கூட ப்ராஃபட்டாக ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார்? உங்க கருத்துல எல்லாம் தீர்க்க தரிசன வசனங்கள் கிடைத்திருக்கிறது. அநேக போகிற இடங்களிலே நாம் நம்மை சகல ஜாதிகளுக்கும் நம்மை ஒரு தீர்க்க தரிசியாக ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கூட அநேக ஜனங்களை தேவன் நமக்கு இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றதுக்கு முன்னே நீங்க அல்லேலூயா சொல்லிடணும். ஆண்டவருடைய நாமம் எல்லா ஜாதிகளும் வந்து ஆண்டவருடைய மகிமையை அவர்கள் காண போகிறார்கள். சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அநேக ஜாதிகள் வந்து கர்த்தரிடமாய் சேருவார்கள். வாசிக்கலாம். அநேக ஜாதிகள் கர்த்தரிடத்தில் வந்து, ஆமென். ஆண்டவருடைய புயம் நீட்டப்படுகிற நோக்கம் என்ன? ஆண்டவர் சொல்றார், உன் மூலமாய் நான் ஆண்டவருடைய புயத்தை எல்லா இடங்களிலும் நான் வெளிப்படுத்துவேன். அநேக ஜாதிகள் வந்து கர்த்தர் கிட்ட சேருவாங்க, அநேக ஜாதிகள் ஆலயத்துக்குள்ள வந்து சேருவாங்க, அநேக ஜனங்கள் ஜெப கூட்டத்தில் வந்து சேருவாங்க. சேர்ப்பது என்பது நம்முடைய வேலை இல்லை, கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா.
சேர்ப்பது என்பது கர்த்தருடைய வேலை. அடுத்தபடியாக மத்தேயு 28:19 இயேசு சொல்லும் பொழுது, மத்தேயு 28:19, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. சகல ஜாதிகளுக்கு முன்பாக ஏன் கருத்தை வெளிப்படுத்த போறார்னா, சகல ஜாதிகளை என்ன ஆக்கணும்? ஊழியக்காராக்கணும். அன்றைய நாமம் மகிமை விசுவாசிகளாக்குன்னு சொல்ல கர்த்தர், நல்ல நாட்டு பிரஜைகளை ஆக்குன்னு சொல்ல, பெரிய பெரிய விஐபிகளாக மாத்துங்கன்னு சொல்ல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எல்லா ஜாதிகளையும் கடவுளுடைய சீஷர்களாக மாற்று. அன்றைய நாமம் மகிமைப்படுவதாக. கலாத்தியர் 3:8 நீங்கள் வாசிக்கும் போது, கலாத்தியர் 3:8, ஏன் தம்முடைய புயத்தை தேவன் ஜாதிகளுக்கு நடுவாக வெளிப்படுத்துகிறார்? கலாத்தியர் 3:8, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்பாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது யாரை பார்த்து சொன்னார் கர்த்தர்? ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஆதியாகமம் 22 உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படணும். நாம் மட்டும் நன்றா இருந்தால் போதாது, நம் தேசம் ஒண்டி சுகித்தால் போதாது, நம் மாநிலம் ஆசீர்வாதமா இருந்தா போதாது. அநேகர் பாருங்க, என் பட்டணத்துல வெள்ளம் வரல, பரவாயில்லப்பா. இல்ல, யாருக்குமே வெள்ளம் வரக்கூடாது, யாருக்குமே அழிவு வரக்கூடாது. ஆண்டவர் சொல்ற, இந்த புயத்தை ஏன் உங்களுக்கு நேராக நீட்டுகிறேன்? சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா 61:11, ஏசாயா 60. இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஏன் சகல ஜாதிகள் நடுவே ஆண்டவர் தம்முடைய கரத்தை வெளிப்படுத்துகிறார்? ஏசாயா 61:11, ஏசாயா 61:11, பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். 6 61:6, நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். சொல்லுமா, ஜாதிகளின் செல்வம் உங்களுக்கு இந்த வருஷம் கொடுக்கப்படுது. அல்லேலூயா. ஜாதிகளின் செல்வம். ஏன் தம்முடைய புயத்தை நீட்டுகிறார்? ஜாதிகள் ஏராளமான செல்வம் உடையவர்களாய் இருக்கிறார்கள், சம்பத்து உடையவர்களாய் இருக்கிறார்கள். நீதிமான் இன்றைக்கு வறுமையிலே வாடுகிறான், நீதிமான் கடன் வாங்குகிறான், நீதிமான் தரித்திரத்தில் இருக்கிறான். ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? துன்மார்க்கன் சேர்த்தவைகள் நீதிமானுக்கு சொந்தம். அல்லேலூயா. இந்த ஜாதிகளுடைய செல்வத்தை எடுத்து இன்னைக்கு எத்தனையோ பக்தர்களுக்கு கொடுத்திருக்கிறார், எத்தனையோ நீதிமான்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டுடைய புயம் ஏன் நீட்டப்படுகிறது? நம்பர் 1, ஆண்டுடைய புயம் ஒரு 7 வகையான ஆசீர்வாதத்தை நான் சொல்லி கடந்து போகிறேன். நேரம் இல்லை, முகவரை சொல்றதுக்கு டைம் பத்தல. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். முதல் இந்த புயம் எங்க நீட்டப்பட்டு தெரியுமா? வேதாகமத்துல. இந்த பரிசுத்த புயம் எந்த தேசத்தின் மேல் நீட்டப்பட்டது? எகிப்திலே மோசேயின் மூலமாக இது நீட்டப்பட்டது. எல்லாம் கவனிக்கணும். நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்களா? ஆண்டுடைய கரம் வேறு, ஆண்டுடைய புயம் வேறு. எல்லாம் பாருங்க, எல்லாம் என்ன பாருங்களேன். கரம்னா என்ன, புயம்னா என்ன? கரம் அப்படின்னா என்ன, புயம் என்ன? எல்லாம் இப்ப கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. புயம் அப்படின்னா என்ன, கரம்னா என்னங்க? கரம் என்பது இதுவரைக்கும் தான் கரம். கவனிக்கணும் எல்லாம். கரம் என்பது இதுவரைக்கும் கரம். புயம் என்பது இவ்வளவு நீளம். இதோட சேர்த்துதான் அதற்கு பேர் புயம். ஓங்கிய புயத்தை கொண்டும்
பலத்த கரத்தை கொண்டும் உங்களை எகிப்திலிருந்து நான் புறப்பட பண்ணுவேன். இந்த புயல் நீட்டப்பட்ட உடனே நம்பர் 1 என்ன நடந்தது? எகிப்துல பார்வோனும் அவருடைய சேனைகளும் தோற்கடிக்கப்பட்டது. இந்த ஆண்டு கர்த்தர் உங்க மூலமா மகிமையான காரியங்களை செய்ய இருக்கிறார். தோற்கடிக்கணும் ஜெபிக்கவே தேவையில்லை. அந்த புயல் நீட்டப்படும் போது பார்வோனும் அவனுடைய சேனைகளும் தோற்கடிக்கப்பட்டது. இரண்டாவது, 7 ஜாதி பாஷைக்காரர் துரத்திட்டு வராங்க தேவ பிள்ளைகளை. ஏன் துரத்திட்டு வராங்க தெரியுமா? கானானுக்கு போகக்கூடாது, தேவ லட்சியம் நிறைவேறக்கூடாது, தேவ திட்டம் இன்னைக்கு கூட உங்க குடும்பத்துல தேவ திட்டம் நிறைவேறாதபடி சில ஆவி போராடுகிறது. தேவ புயல் நீட்டப்பட்ட உடனே வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளை துரத்தி வந்த அந்த 7 வகையான ஜாதியார், கானானிய, கிர்காசியர், எபோசியர், எமோரியர் சொல்லப்பட்ட ஒரு 7 ஜாதி முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டார்கள். கரங்கள் தொழில சொல்லுமா? இன்னைக்கு காலையில கூட அதை நம்ம தியானம் பண்ணோம். நேற்று காலையில 136ஆம் சங்கீதம், ஓகையும் பார்வோனையும் அழித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அழிக்கிறதுன்றது சாதாரணமான காரியம் அல்ல. கவனிக்கணும். ஆண்டவர் யாரோ ஆட்களை வச்சு அடிக்கிறேன்னு நீங்க நினைக்க கூடாது. இவங்களை அடிச்சு போட்டா யாருன்னா ஆள் அனுப்புவார, ஏஞ்சல் கூட அனுப்ப தேவையில்லை. இந்த பரிசுத்த புயத்தை நீட்டினால் 7 ஜாதிகள் நிர்மூலம் செய்யப்பட்டார். மூன்றாவது, சுற்றிலும் உள்ள ராஜாக்கள், ராஜ்யங்கள் தோற்கடிக்கப்பட்டது. இதுக்காக மோசே எதுவுமே செய்யல, இதுக்காக தேவ மனிதர்கள் எதுவுமே செய்யல. தேவ புயம் ஒருத்தரோடு கூட நீட்டப்படும் போது சுற்றிலும் உள்ள சத்துருக்கள் தானாவே தோற்கடிக்கப்படும். நம்முடைய திரு சபை, தலைமை சபை எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருவேளை தெரியாதவர்கள் கூட இருக்கலாம். முதல் பாஸ்டர் தரிசனத்தோடு அந்த இடத்தில் கூடாரம் போடும் போது சுற்றிலும் ரவுடிசம் தெரியும். அந்த ஏரியா பயங்கரமான ரவுடிசம், பெரிய பெரிய ரவுடிங்கெல்லாம் இருந்தாங்க. அந்த இடம் போய் பர்ச்சேஸ் பண்ற நேரத்தில் அது வந்து ஒரு சுண்ணாம்பு கால்வா, அசுத்தமான ஒரு அணி. இப்ப தலைமை சபை இருக்கிற இடம். ஒரு தேவ மனிதன் தரிசனத்தோடு அந்த இடத்தை ஐயா பர்ச்சேஸ் பண்ணான். முதல் அங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு கூடாரம் போடப்பட்டது. அழகான ஒரு ஓலையில கூடாரம், பெரிய ஷெட்டு. ஒரு ஷெட்ல 10,000 பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரு பெரிய ஷெட்டு போட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, போடப்பட்ட இந்த கூடாரம் போடப்பட்ட பிறகு போராட்டம் அதிகமா வந்தது பாஸ்டருக்கு. சரீர அளவிலும் மனதளவிலும் எதிர்ப்புகள் நிறைய எழும்பினாங்க. எதிர்ப்பு நிறைய எழுப்பினாங்க. ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க ஆலயத்தில், எல்லாம் பிரதர்ஸ் எல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இரவு ஜெபத்தில் 31ஆம் தேதி நைட் அந்த பிரதர் சொல்றாரு, பாஸ்டர் மேல ஒரு பயங்கரமான கர்த்தருடைய புயம் நீட்டப்பட்டிருக்கிறது. அந்த புயம் எவ்வளவு பெரிய சைஸ் இருக்கு தெரியுமா? இந்த கூடாரத்தை விட பெரிய சைஸ்ல இருக்குது. ஆண்டுடைய புயம் அந்த தேவ மனிதனுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு விரோதமா இந்த ஒரு சத்துருக்கள் கூட உயிரோடு இல்லை, உயிரோடு இல்லை. உன்னோடு போராடியவங்களை தேடிய காணாதிருப்பாய் என்பது வாக்குத்தத்தம். இந்த வாக்கு எப்போ நிறைவேறும் என்று கேட்டால், அவருடைய பரிசுத்த புயம் உனக்கு நேராய் நீட்டப்பட்டால் எல்லாம் சமாதி. கரங்களிலே தலையிலே சொல்லுமா? சத்தமே வரலையே. வாக்கு உங்களுக்கு தான் கொடுக்கிற, இந்த வாக்கு உங்களுக்கு தான், நமக்கு தான் கொடுக்கிற. அன்றைய இது நிறைவேற வேண்டுமானால் இதை ஆமோதிக்க வேண்டும், இது ஆமேன்னு சொல்ல வேண்டும். எல்லா சத்துருக்களோட கடைசி ஒரு பெரிய ரவுடி வந்து பாஸ்ட் இடத்துல ஐயா வீடு கட்டி இருக்கிற, வீடு கட்ட அவங்க மூலியம் தான் இன்னைக்கு பிரச்சனைகளே. அன்றைய நாமம் மகிமைப்படுவதாக. அவங்களுடைய தொழில் வித்தியாசமான தொழில். பெரிய ஒரு அரண்மனை மாதிரி வீடு கட்டி ஐயா கட்ட வந்து, ஐயா நீங்க தான் வந்து டெடிகேட் பண்ணோம். ரட்சிக்கப்படாத ஒரு ரவுடி இன்றைக்கு இந்த ஆண்டில கடவுளுடைய புயம் மட்டும் உன்னோடு கூட இருந்தால், உன் நடுவில் இருந்தால், உன் வீட்டில் இருந்தால் எல்லாம் முற்றிலும் அழிக்கப்படும். ஆமென், ஆமென். இயற்கை. நான்காவது, இந்த புயல் நீட்டப்பட்ட உடனே மோசேவுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? இயற்கை, பேரழிவு, பெரிய பெரிய தடைகள். இயற்கை, பேரழிவு, பெரிய தடை. பெரிய தடைனா எரிகோ மதில்,
யோர்தான் நதி எல்லாம் குறுக்க வந்து நிக்குது. இந்த எதை பார்த்து பயந்து தெரியுமா? நான் வேதத்தை நல்லா அலசி பார்த்தேன். மோசையை பார்த்து அது பயந்துதான் இல்லை, ஆசாரியனை பார்த்து பயந்தது இல்லை, ஜிப்பா போட்டுக்கிறாரு அங்கே அதை பார்த்து பயந்துதான் இல்லைங்க. இந்த ஆண்டு கூட எதை பார்த்து அது பயப்படும் நான் சொல்லிடுறேன். இயற்கை எதற்கு பயப்படும்? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய பரிசுத்த புயத்தை கண்ட மாத்திரத்தில் தான் நிக்குது. அல்லேலூயா சொல்லுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்களை கண்டு என்ன கண்டு இல்லை, உன்னோடு இருக்கும் கர்த்தருடைய புயம். ஒரு 7 ஆசீர்வாதத்தை நான் சுருக்கமாக எழுதி கொள்ளுங்கள். முதல் புயம் ஆகாரம் தரும் புயம். ஏசாயா 40:11. ஏசாயா 40:11 ஆகாரம் அருளும் புயம். இரண்டாவது ஆற்றல் நிறைந்த புயம். 89ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். ஆலோசனை தரும் புயம். ஏசாயா 63:12 ஆத்தும ரட்சிப்பின் புயம். இந்த ஆண்டு உங்களுக்கு நேரா நீட்டப்படுகிற புயம் ஆத்தும ரட்சிப்பின் புயம். சங்கீதம் 89:1-2 சங்கீதம் 96:1-2 சங்கீதம் 96:1-2 வசனங்கள். ஐந்தாவது ஆளுகையின் புயம். உபாகமும் 40:10 ஆளுகையின் புயம். ஆறாவது ஆதாரமான புயம். உபாகமும் 33:27. ஏழாவதாக இந்த ஆண்டு ஆக்கினை தீர்ப்பு செய்யும் புயம். ஏசாயா 51:9 தவறு செய்தவைகளை இந்த புயம் தப்ப விடாது. அல்லேலூயா. 7 காரியத்தை சொன்ன நான் புயத்துல. முதல் ஆகாரம் தரும் புயம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். எடுத்து உடனே வாசியுங்கள். நான் ரொம்ப நேரம் சொல்ல போகிறதில்லை, நான் சுருக்கி கொள்ளுகிறேன். ஏசாயா 40:11 போதும். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய புயம் போஷிக்கும் ஆகாரம் அருளும் புயம். இங்கு பாருங்கள், 2 வகையான கூட்ட ஜனத்தை இங்கு சொல்லப்படுது. 11ஆம் வசனம். ஒரு கூட்டம் ஆட்டுக்குட்டி, ஒரு கூட்டம் கரவலாடு. கரவலாடுனா சினையோடு இருக்கும் ஆடு, வயிற்றில் குட்டியோடு இருக்கும் ஆடு, அல்லது ஒரு குடும்பமாக இருக்கும் ஆடு. எல்லாம் கவனிக்க. இந்த புயத்துல ஏன் அவைகளை கூட்டி சேர்க்கிற? ஏன் மடி மேல தூக்கி அதை வைத்து கொள்ளுகிற? மடி மேலெல்லாம் வைக்கும் போது நீங்க ஒண்ணு யோசிக்கணும். அதோடைய வாயை திறந்து ஆகாரத்தை அதற்குள்ள அவர் வைப்பார். அன்றைய நாமும் மகிமைப்படுவதா. 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அமர்ந்த தண்ணீர் அண்டையிலும் மேய்ச்சலுள்ள வெளிகளிலும் அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் விடுகிறார். கொண்டு போய் விடுகிறார். அன்றைய நாமும் மகிமைப்படட்டும். ஆகாரம் என்பது தானாக வராதுங்க. கர்த்தருடைய புயம் உனக்கு பூர்த்தியான ஆகாரம் தரும். விசுவாசிக்கிறீங்களா? கரங்கள் தெளில சொல்லும். கடந்த ஆண்டு முழுவதும் ஒரு வேளை கூட பசி இல்லாம உங்களை ஆண்டவர் நடத்தினார். இந்த வருஷம் அதை விட மேலாக மீறுகிற அளவுக்கு. காலையில் எழுந்து பார்க்குறாங்க, இஸ்ரவேல் பூச்சி பிடிச்சிருக்குது, ஏராளமா சேர்த்து ஏராளமான நன்மைகள். ஆண்டுடைய நாமும் மகிமைப்படுவதாக. இங்கு நம் முதல் காரியம் ஆகாரம் தரும் புயம். தம்முடைய பரிசுத்த புயத்தை ஏன் தம்முடைய மக்கள் நடுவில் வெளிப்படுத்துகிறார்? எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல
அந்த ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சலை அவர் தருகிறார். எசேக்கியேல் 34:14. ஆடுகளுக்கு அவர் கொடுக்கிற மேய்ச்சல் நல்ல கொழுமையான நல்ல மேய்ச்சலிலே மேயும், நல்ல தொழுவத்திலே படுத்து கொள்ளும். எசேக்கியேல் 45:15 நாம் வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 45:15 ஆண்டவர் எப்படிப்பட்ட போஷாப்பை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார்? Praise the Lord. எல்லா ஆடும் தகன பலிக்கு வானா, எல்லா ஆடும் ஆண்டவருக்கு தேவையில்லை. எது கொழுமையா இருக்குது, எது சேமமா இருக்குது எல்லாம் கவனிக்கணும். எது நல்ல இறைச்சி வரும். இந்த காலையில கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய புயத்தை ஏன் நீட்டுறாருன்னா, நீங்க பசுமையும் புஷ்டியுமா இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு காவலை நான் அழிச்சிட்டேன், நிறைய பேர் சாப்பாடு இருந்தும் சாப்பிடல, நிறைய பேருக்கு ஆகாரம் கிடைக்கல. ஆண்டவர் இந்த ஆடுகளுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா, நல்ல மேய்ச்சல், நல்ல போஷாப்பு. 1 நாளாகமும் 4:40 சொல்லுகிறது, செழிப்பான மேய்ச்சலை கொடுத்தாராம். செழிப்பான ஒரு சில புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல செழிப்பா இருக்கும். அந்த புல், சில புல்லெல்லாம் பார்த்தா பிஞ்சா இருக்கும், சில புல்லை பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை பசேல் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஆண்டவனுக்கு நிறைவான ஆகாரத்தை முதல் வாக்களிக்கிறார். கரங்களுக்கு அல்லேலூயா சொல்லும். நீ எங்க போனாலும் உனக்கு ஆகாரம் ரெடி, எங்க போனாலும் உனக்கு சாப்பாடு ரெடி, எங்க போனாலும் நீ பசியோடு இருப்பது இல்லை. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நான் அளிப்பேன். அன்றைய நாமம் ஏன் பரிசுத்த புயம் தாம் மக்களுக்கு. எல்லாம் சிறையில் இருக்கிறான், எல்லாம் பாபிலோன்ல சிறையில் இருக்கிறான். கர்த்தர் சொல்றார், என்னுடைய பரிசுத்த புயத்தை நான் வெளிப்படுத்துவேன். பாருங்க, ஆண்டுடைய கரம் தான் கொண்டு வந்து கொடுக்குது. யோபு 36:16 கொழுமையான பதார்த்தங்களா உன் டைனிங் டேபிள் எப்படி இருக்குமா? யோபு சொல்றார், உன் போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கிறது. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபு 36:16. இந்த வருஷம் நெருக்கத்திலிருந்து உன்னை நீக்கி, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா சொல்லுமா. கொழுமையான, கொழுமன் என்ன? ஃபேட், சீஸ், பட்டர், கீ, இது போன்ற ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபேட்டான பொருளாக உன்னுடைய டைனிங் டேபிள் இருக்குன்னு சொல்றார். இதை செஞ்சு வச்சுட்டு வந்து சொல்றார். யோவான் 21:9-13 வரைக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு மீனை பொறிச்சு வச்சிட்டார். காலையில் எழுந்து எத்தனை மணிக்கு அவர் எழுந்தாரு தெரியல, மீனை பொறிச்சிட்டாருங்க. அப்பம் எல்லாம் ரெடியா சுட்டுட்டார். அப்பம் சுடுறது ரொம்ப கஷ்டம், மீனை கூட பொறிச்சிடலாம், அப்பம் சுடுறது ரொம்ப கஷ்டம். அப்பெல்லாம் சுட்டு அடிக்க வச்சிட்டார். பிள்ளைகளே வாங்க, எல்லாம் வாங்க, வாங்க ரெடியா வாங்க. இவங்க என்ன யோசனை வர்றாங்க, ஒருவேளை இனிமே உண்டாக்குவாரோ, இனிமே ரெடி பண்ண போறாரோ? இல்ல இல்ல இல்ல, அவருடைய பரிசுத்த புயம் உனக்கு வேண்டிய ஆகாரத்தை அதை ஆயத்தப்படுத்தி வைத்தது. கரங்களுக்கு தள்ளில சொல்லுவோம். நீங்க வந்து இப்போ சாப்பாட்டுல கை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆபீசர் மாதிரி சாப்பாட்டுல வந்து ஸ்ட்ரெயிட்டா கை வைப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? இதெல்லாம் பேரண்ட்டுக்கு நிறைய கோவம் வரும். ஒரு வேலை தொடல ஆபீசர் மாதிரி போய் ஆபீஸர் மூஞ்ச பராதுக்குன்னுவாங்க. வந்து எப்படி சாப்பாட்டில் கை வைக்குது பார். ஏசு உன்னை எதுவுமே சொல்ல மாட்டான். அல்லேலூயா சொல்லுமா. மனிதன் சொல்லுவான், பெற்றோர் கூட நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இல்ல 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 இல்ல, உனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் இந்த காலையில் அவர் புயம் உனக்கு ஆகாரம் அருளும். 2வது புயம் 89ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். ஆற்றல் நிறைந்த புயம், உனக்கு நேராய் நீட்டப்பட்ட புயம், அது ஆற்றல் சக்தி வாய்ந்தது. வாசிக்கலாம். 89:10. நொறுக்கினி
போதும். அல்லேலூயா. ஒரு ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் ஆர்ம்ஸ். ஆண்டுடைய புயம் ஆற்றல் மிக்கது. எத்தனையோ வேளையில் நம்முடைய ஆற்றல் இல்லாம சோர்ந்து போனது உண்டு. ஒரு காரியத்தை தொடங்கணும், அந்த காரியத்தை நம்மளால முடிக்க முடியல. ஆனால் ஆண்டுடைய கரம் பரிசுத்த புயம் ஜாதிகளுக்கு நடுவே நீட்டப்படும் போது எல்லா காரியத்தையும் அழகுற நேர்த்தியாக, அங்க நான் வாசித்த வசனம், நீ ராகாப்பை வெட்டுண்ட ஒருவனை போல் நொறுக்கினீர். யார் இந்த ராகா? வேதாந்தத்தில் 2 ராகாப் இருக்கிறார்கள். ஒன்று வேசி, இன்னொன்று ராஜா. இன்னொரு 3வது ராகாப் யார் என்றால் வலு சர்பத்தையும் ராகாப் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. சமுத்திரத்தின் நடுவில் உள்ள அந்த வலு சர்பத்தையும் வேதம் ராகாப் என்கிற மீனிங்ல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய ஆற்றல் உள்ள புயம் ஏன் நீட்டப்படுதுன்னு கேட்டா, 2 ஆவி தேசத்தில் இந்த ஆண்டு இன்னும் அதிகமா கிரியை செய்யும். ஒன்று மேட்டிமையின் ஆவி, இன்னொன்று வேசிதன ஆவி. கர்த்தருடைய பரிசுத்த புயம் எங்கு நீட்டப்படுகிறதோ மேட்டிமையின் ஆவி, எங்கு பார்த்தாலும் மேட்டிமை. நீதிமொழிகள் 16:18 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16:18, விடுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை. இன்றைக்கு அவன் விழுந்து போனதுக்கு காரணம் ஆதி தூதன் மனமேட்டிமை. இன்றைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் கூட இண்டிவிஜுவலா ஏன் போறாங்கன்னு கேட்டா, அவங்களுக்குள்ள உள்ள மனம் மேட்டிமை. கவனிக்கணும். யாருடைய கவுன்சிலும் கேட்க மாட்டாங்க, யாரோட மின்கல் ஆக மாட்டாங்க, சபையோட அவங்க ஐக்கியப்பட மாட்டாங்க, இண்டிவிஜுவலா போயிட்டே இருப்பாங்க. மனமேட்டிமை, மனமேட்டிமை. இது ஒரு நாள் என்ன செய்யும் என்றால் வீழ்ச்சியிலே உன்னை தள்ளிவிடும். ஏதாகிலும் ஒரு இடத்துல உன்னை அது ஃபால் பண்ணிடும். நமக்கே தெரியாது எங்க விழுந்தோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், நீ எங்க விழுந்தன்னு இப்ப நினைன்னு சொல்றார் அந்த சபையை பார்த்து. அந்த சபை விழுக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த சபையார் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எங்களை விட பெரிய சபை இல்லை, எங்களை விட ஆவிக்குரிய சபை இல்லை, என்னை விட ஊழியம் செய்யறவன் இல்லைன்னு எண்ணுந்தனால அப்பா நீ விழுந்த இடத்த பார்ப்பான். இந்த கால வேளையிலும் கூட இயேசுவின் புயம் ஆற்றல் நிறைந்த புயம். மேட்டிமையாய் உள்ள சிந்தை இந்த காலையில் அகற்றப்படட்டும். எல்லா இடங்களிலும் மேட்டிமை. நிறைய துறைகளில் இப்ப மேட்டிமை அடைய போறாங்க. அரசியல்வாதிகள் மேட்டிமை அடைய போறாங்க. இன்னும் அநேக துறைகள்ல தங்களுடைய தலையை அவங்களே உயர்த்திக்க போறாங்க. ஆண்டவர் அதை குறித்து மிகுந்த வேதனைப்படுகிறார். 2வது வேசிதன ஆவி. ராகாபை வெட்டுண்ட ஒருவனை போல் நொறுக்கினீர். யோசுவா 2ஆம் அதிகாரம் 1 வசனம், எபிரேயர் 11:31. வேசிதன ஆவி உலகம் முழுவதும். இந்த வேசிதன ஆவிக்கு முதல் காரணமே என்னன்னு கேட்டா வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 வசனம். வெளிப்படுத்தல் 17:1. இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக இந்த ஆவி கட்டவிழ்க்கப்படுகிறது. நீங்கள் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நீ வா திரளான தண்ணீர்கள் மேல் எது மேல உட்காந்துருக்கிறா? ரொம்ப கவனமா பாருங்க இந்த வசனத்தை. எது மேல உட்காந்துருக்கிறா? எது மேல உட்காந்துருக்கிறா? என்ன திரளான ஜலம்? ஜனம் திரளான ஜலம் சொல்றது ஜனம் மேல உட்காந்துக்கிறா. ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, வேசிதனம், மதுபானம், திராட்சரசம் இருதயத்தை மயக்கம். இன்றைக்கு இருதயத்தை ஆக்குபை பண்ணி இருதயத்தை கெடுக்கிற ஒரு ஆவி, the spirit of fornication. ஏன் பரிசுத்த போய் நீட்டப்படுது தெரியுமா? எங்கெங்கெல்லாம் இந்த ஆவி கிரியை செய்யுமோ அங்கெல்லாம் இந்த ஆவியை அந்த கரம் ஒன்று இல்லாம ஆக்கிடும். கரங்கள் தெளிவா சொல்லும். சுட்டெரித்து சாம்பலாக்கிற வல்லமை இந்த கரத்துக்கு உண்டு. ஆண்டுடைய நாமம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 31, 32, 33 இந்த குடி, இந்த மதுதான் இன்றைக்கு இவ்வளவு காரியத்துக்கும் காரணம். ஆண்டுடைய நாமம். பாருங்க, உட்கார்ந்து இருக்கிற அவ கையில் என்ன இருக்குதுன்னு கேட்டா மது பாட்டில் இருக்குது. அவள் வெறி கொண்டு இருக்கிறாள். உட்கார்ந்து ஒரு வேசி, கரத்தில் இருப்பது மது பாட்டில். என்னுடைய பரிசுத்த புயத்தை நான் வெளிப்படுத்துவேன். என் கரம்
ஆற்றல் உள்ள கரம். எல்லாம் குடியில் கட்டிலிருந்து கர்த்தர் விடுவிக்க வல்லவர். கரங்கள் தள்ளியா சொல்லுவோம். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? அதெல்லாம் முடியாதுங்க, அவன் குடிக்காரங்க, அவன் இந்த தப்பு செய்வாங்க. இல்லைங்க, இன்னைக்கு எழுதி நீங்க வச்சுங்க, இயேசுவின் நாமத்தினால் பூரண விடுதலை அவனுக்கு இந்த கரம் கொடுக்குங்க. தேவ புயம் அவனை பூர்ணமா விடுதலை ஆக்கும். அந்த பாவ பழக்கத்துல இருந்து அவன் வெளியே தூக்கும். ஒருவேளை பணங்களை வீணாக அவன் செலவழித்தாலும், வீணாக தன்னுடைய பலனை அவர்கள் பிரயோகம் பண்ணினாலும், அவனுடைய நாமம் மகிமைப்படுவதா. மேட்டிமை தான் ஒரு தேவ பிள்ளையை பரிசுத்தவான்களோடு சேர்க்காது, கர்த்தரோடு சேர்க்க விடாது. இன்னைக்கு மேட்டிமை உள்ளவங்களை பார்த்தோன்னா இண்டிவிஜுவலாகவே போயிட்டு இருப்பாங்க. சீக்கிரமா வஞ்சிக்கிற ஆவி யாரத்தோடனா மேட்டிமை சிந்தை உள்ளவனை சீக்கிரம் டிசீவிங் ஸ்பிரிட் அட்டாக் பண்ணிடும். ஆகவேதான் எப்போதும் சொல்லுவேன், சபையோடு இருங்கள், போதகரோடு இருங்கள், சத்தியத்தோடு இருங்கள், கர்த்தருக்கு நேரம் கொடுங்கள், ஆலயத்துக்கு வாங்கள், ஆண்டவருடைய நாமம். மூன்றாவது, இந்த புயம் செய்யும் மூன்றாவது ஒரு அற்புதமான காரியம், ஆண்டவருடைய நாமம். 63ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 63ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசாயா ஆலோசனை தரும் புயம். ரொம்ப அற்புதமான. மோசையின் வலது கையை கொண்டு 12ஆம் வசனம், அவர்களை தமது மகிமையின் புயத்தினால் நடத்தி. அல்லேலூயா. He give instruction. கவனிக்கணும். புயம் நீட்டப்படும் போது என்ன கொடுக்குதுன்னா, இந்த வழி செல்லலாம், இந்த வழி செல்லாது, இந்த வழி போகலாம், இந்த வழி சத்துருக்கள் வருகிறார்கள், இந்த வழியில உனக்கு ஆபத்து உண்டு என்று ஆண்டவருடைய சத்தமும் கேட்கப்படும். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் கேட்கிற கரம். கவனிக்கணும். ஆண்டவர் புயம் எங்க நீட்டப்படுமோ, நிறைய பேர் இன்னைக்கு பாருங்க, வழி தெரியாத, திசை தெரியாம சுத்திட்டு இருக்கிறாங்க. குருடனை போல இருக்கிறாங்க. நிறைய செல்வந்தர்கள் கூட, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய ராஜாக்கள் கூட இப்பவே தெரியல இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு ராஜாக்கள் திகைக்கிறார்கள். ஆனா உனக்கு கர்த்தர் தம்முடைய புயத்தை இந்த காலையில நேற்றா உனக்கு ஆலோசனை தர விரும்புகிறார். இது மகிமை உள்ள புயம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. இந்த மகிமை உள்ள புயம் தான் 2 செய்து. ஒன்று, இடரல் அற்ற வாழ்வு. 13ஆம் வசனம், ஒரு குதிரை வனாந்தர வெளியில் நடக்கிறது போல அவர்கள் இடராதபடி அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணு. எத்தனையோ பேர் இன்னைக்கு இடறிட்டாங்க. அஃபண்டட், நிறைய பேர் இடறிட்டாங்க. நிறைய ஜனங்கள் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் இடறி ஏதாவது ஒரு காரியத்தை பார்க்கறது, ஏதோ ஒரு சூழ்நிலையை பார்க்கறது இடறிடுது. ஒரு பிரதர் குறைகளை பார்க்கறது இடறிடுது. பரிசுத்த புயத்தை நீட்டும் போது ஆலோசனை வரும் அந்த புயத்திலிருந்து. இந்த ஆலோசனை நீ இடராத செம்மையான வழியில நம்மை நடத்தும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாகும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு எனக்கு நல்ல ஆலோசனை வேணும்னு நீங்க விரும்புறீங்க? நல்ல ஆலோசனைகள் பெருகினால் ஆசீர்வாதம் தானாகவே பெருகும். இந்த புயல் நீட்டப்படும் போது ஆலோசனை, அது மட்டும் நோ பேக் ஸ்லைடிங், நோ அஃபெண்டட், நோ பேக் ஸ்லைட். பின்மாற்றம் என்பதே இருக்காது. ஆமென். அல்லேலூயா. முன்னோக்கி தான் மார்ச்சிங் போட்டுன்னு போறாங்க எல்லா ஜனங்களும். ஒருத்தரும் திரும்பி பார்க்கல. ஆனா எங்க திரும்பினாங்களாம் தெரியுமா? நிறைய பேர் இப்ப கூட வந்திருக்கிறீங்க, நீங்க யாரும் அந்த பக்கம் திரும்பல. எதுல திரும்பிட்டாங்களாம் தெரியுமா? இஸ்ரவேலர் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பினாங்க. லிட்டரலாக யாரும் நான் போயிடுறேன், என் ஊருக்கு போயிடுறேன், நான் இனி இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லலைங்க. ஒருத்தர் கூட வாயை திறந்து சொல்லல. ஆனா வேதம் சொல்லுது, 7ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், அப்போஸ்தலர்ல அவங்க அத்தனை பேருடைய இருதயம் எங்க திரும்பிடுச்சு? சர்ச்சில தான் உட்கார்ந்துக்கிறாங்க. இருதயம் எங்கே போயிடுச்சு? உதடுகளினால் என் சமீபத்தில் வருகிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமா இருக்கிற. அவருடைய இருதயம் பெருந்திண்டினாலும். இப்ப அவங்க என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நாங்க வெள்ளரி பூண்டு சாப்பிட்டோமே, நாங்க கொமட்டிக்காய் சாப்பிட்டோமே,
நாங்கள் நல்ல விலையுந்த நாங்கள் நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டோமே எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் இடரல் அற்ற வாழ்வு. 63:14 பாருங்க. இளைப்பாறும் ஒரு வாழ்வு. இந்த ஆண்டு உனக்கு ஒரு பெரிய ரெஸ்ட் இருக்குது. 14ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கில் போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல் இலை பார பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்குறவர்களையே சொல்லுவோம். தயவுசெய்து தூக்கம் வந்தால் நீங்கள் எழும்பி நிற்கலாம். நான் முடிக்க போகிறேன். எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறதில்லை, எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஆனால் காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 7 குறிப்பு சொல்கிறேன் இந்த புயத்தை குறித்து. 3வது ஆலோசனையில் என்ன இருக்குதுன்னா இளைப்பாறுதல். கர்த்தர் ஆலோசனை கேட்கும் போது பாரு, இதனால அவருக்கு நித்திய கீர்த்தி உண்டு பண்றார். அடுத்த வசனம், கர்த்தர் தமது ஜனத்தை நடத்துகிறது காரணம் என்னன்னா தமக்கு ஒரு நித்திய கீர்த்தியை ஆண்டவர் உண்டாக்குகிறார். 96ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். சங்கீதம் 96 1-2 வசனங்களை வாசிக்கலாம். முதல் 2 வசனம். 98 சங்கீதம் முதல் வசனம் 2ஆம் வசனம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஆமென். கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினான். அல்லேலூயா. ஆத்தும ரட்சிப்பின் புயம். 4வது ஆத்தும ரட்சிப்பின் நிச்சயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் ரட்சிக்கப்படல கெஞ்சிற. இந்த வருஷம் யாரையுமே நீங்க கூப்பிடாதீங்க. கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார். இந்த புயல் தான் ரட்சிப்பு உண்டாக்கினது. உங்களுக்கு தெரியுமா? இந்த ரட்சிப்பு எப்படிங்க கிரியேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தர் சொன்னதை விசுவாசித்தவன் யார்? அவர் வேர் எழும்புகிறது. அவருக்கு முன்பாக ஒரு வறண்ட நிலத்திலிருந்து ஒரு வேர் துளிர்த்து எழும்புகிறது. இதை எழும்ப பண்ணவரே அவர்தான். இதை துளிர்விட பண்ணவரே அவர்தான். இதை கிரியேட் பண்ணுகிற ரட்சண்ய கொம்பை செய்ததே அந்த புயம். கவனிக்கணும். நம்ம என்ன யோசிக்கணும்? ரட்சிப்பு எங்க இருந்தே வரணும்? இல்லை, ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு உன் நடுவில் இருக்குது. இப்போ புயத்தை நீட்டினா அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிப்பு செய்ததே கர்த்தருடைய புயம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா நம்ம இங்கு வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில். லூக்கா 2:32. சிமியோன் இப்படி சொல்ற, அந்த மேசியாவாகிய கடவுளை கரத்தில் வாங்கின உடனே உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. எப்படி? இதை யார் செஞ்சு கொடுத்தது? மரியாதை செஞ்சு கொடுத்தாங்க. யோசேப்பா செஞ்சு கொடுத்தாரு. ரட்சணியத்தை யார் செஞ்சதுங்க? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயம் மனுஷனை மட்டும் உண்டாக்கல. கவனிக்கணும், மனுக்குலத்துக்கு ரட்சிப்பையும் உருவாக்கி தந்தது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ரட்சிப்பு உண்டுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கத்தோலிக்க குடும்பம் ரட்சிக்கப்படும், இந்து குடும்பம் ரட்சிக்கப்படும், புத்த குடும்பம் ரட்சிக்கப்படும். கர்த்தர் ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உன் மனைவி ரட்சிக்கப்படுவா, உன் பிள்ளைகள் ரட்சிப்பா. ரட்சிப்பது சபை அல்ல. கவனிக்கணும், ரட்சிப்பது போதகர் அல்ல. ரட்சிப்பது நாம் செய்யும் நற்சேவைகளினால் ரட்சிப்பு வராது. கவனிக்கணும், ஆண்டவரின் புயம். சகல ஜாதிகளுக்கு முன்பாக என்னுடைய பரிசுத்த புயத்தை நான் வெளிப்படுத்துவேன். 5வது உபாகமும் 33:27. உபாகமும் 33:27.
அனாதி தேவனே உனக்கு அடைக்கலமும் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமும். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். எல்லாமே இன்னைக்கு உலகம் என்ன கேட்குது? இன்னும் எவிடென்ட் எடுத்துவா, எவிடென்ட் எடுத்துவா. உன் குழந்தை பிறந்தது இன்னும் எவிடென்ட். பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வா, ஆதார் கார்டு எடுத்துட்டு வா. கேட்குறாங்களா எல்லாம்? அல்லேலூயா சொல்லுமா. இந்த ஆண்டு உனக்கு ஸ்ட்ராங் எவிடென்ட், கர்த்தர் கரம் நீட்டப்படும். நீ கர்த்தருடைய பிள்ளை தான் என்பதுக்கு என்னங்க சாட்சின்னு கேட்பாங்க. நீ ஊழியக்காரன்றதுக்கு என்ன எவிடென்ட்? எந்த எவிடென்ட்டும் தேவையில்லை, எந்த சான்றிதழும் தேவையில்லை, எந்த பட்டமும் தேவையில்லை, எந்த PhDயும் தேவையில்லை. ஒரே ஒரு எவிடென்ட் தான், அவர் மேல் தேவனுடைய புயம் நீட்டப்படும். ஜனங்கள்லாம் கவலையோடு இருக்கிறாங்க. ஐயோ நாங்க கைவிடப்பட்டோமோ, மோசே இந்த மறிக்க போறார். இப்ப பாருங்க, மோசே கடைசி நாள்ல வந்துட்டார். மோசே நடத்தின மோசே மறிக்க போறார். இப்பதான் ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, அனாதி தேவனே உங்களுக்கு அடைக்கலம். தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். தானியேல் பாருங்க, பாபிலோன்ல இருக்கிறார். அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் எவிடென்ட்டே இல்லை. அவங்களாம் யாருன்னா அடிமைகள். எபிரேய புருஷர்கள் எல்லாம் அடிமைகள். அன்னைக்கு பாருங்க, வெளிநாட்டுல வேலை செய்ய போறவங்கலாம் பரிதாபமான நிலையில இருக்கிறாங்க. ஒரு அந்நியர்களாக அவங்கள நடத்துறாங்க. குடி வந்திருக்கிற தேவட கல்ஃப் கண்ட்ரிலாம் நீங்க போனீங்கன்னா ஒரு சின்ன தப்பு கூட நீங்க பண்ண முடியாது. உடனே மொட்டை அடிச்சிருவாங்க, உடனே ஜெயிலில் போட்டுருவாங்க, உடனே உங்களோட விசால ரத்து பண்ணிடுவாங்க. இன்றைக்கு கூட பாருங்க, இந்த அந்நிய தேசத்துல இவர் மாட்டிக்கினார். இவருக்கு எந்த எவிடென்ட்டும் கிடையாது. தானியேலுக்கு ஒரு எவிடென்ட் கூட கிடையாது. தானியேலோட கர்த்தர் இருந்தார். கவனிக்கணும், சொப்பனம் வர இருந்தது, தரிசனம் வர இருந்தது, ஜெபம் வர இருந்தது. ஆனா இன்னும் ஆதாரம். இன்னைக்கு உலகம் என்ன கேட்குது? கோர்ட்டுக்கு நீங்க போன என்ன கேட்குது? ஆதாரம். ஸ்டேஷனுக்கு போனா தானியேலுக்கு ஒரு ஆதாரம் இருந்தது. தானியேலுக்கு ஒரே ஆதாரம். பயந்துட்டால தான் தேசமே கலங்குது. 5ஆம் அதிகாரம் தானியேலின் புத்தகம் 24 27 2 வசனத்தை ஒருத்தர் வாசிப்போமே. தானியேல் 5ஆம் அதிகாரம் ஒரு ஸ்ட்ராங் எவிடென்ட் நம்ம அங்க வாசிக்கலாம். தானியேல் 5ஆம் அதிகாரம் எடுத்து உடனே வாசிங்க. தூங்கிட்டாங்களா? சத்தமே காணோம். அவரால் அனுப்பப்பட்டு போதும். அந்த தாசர்களுக்காக என்ன எவிடென்ட் கேட்கிறான். இப்ப ராஜா கேட்கிறான், ஏப்பா நீ இந்த நாட்டுல வந்து என்ன எவிடென்ட், என்னப்பா ஸ்ட்ராங் எவிடென்ட்? இன்னைக்கு எல்லாமே கேட்கிறாங்க. நீ எனக்கு மனைவி என்ன அடையாளம் கேட்கிறாங்க. நான் உனக்கு புருஷன் என்ன எவிடென்ட்? இன்னைக்கு கூட எத்தனையோ குடும்பங்கள்ல இன்னைக்கு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. இந்த குழந்தை என்னுடையது என்று என்ன எவிடென்ட்? காலையில கூடி வந்திருக்கிற தேவனுடைய உனக்கு ஒரு எவிடென்ட் இந்த ஆண்டுல உண்டு. இந்த ஆண்டுல ஆண்டவர் தம்முடைய புயத்தை உனக்காக நீட்டுவா. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா வர வைக்க வேண்டியதாகுது. அவ்வளவு கஷ்டப்பட்டு பாரு. அல்லேலூயா இந்த நைட்டு முழுவதும் அது பட்ட பாடு. அல்லேலூயா கஷ்டப்பட்டுனுக்குது. அல்லேலூயா. ஆமா, சண்டை போட சொன்னா கோடாலையும் சண்டை, ரேஷன் கடையிலையும் சண்டை, பேங்க்லயும் சண்டை, எங்கெங்கெல்லாம் கியூ இருக்குதோ அங்கெல்லாம் சண்டை. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாம் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவது. இன்னொரு ஒரு புயம் ஏசாயா 40:10. ஏசாயா 40. ஆளுகையின் புயம். ஆளுகையின் புயம். அவர் புயத்தினால் அரசாளுவார், ஆளுகை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டு கூட உங்களை ஆளுகைக்காக ஆண்டவர் ஏற்படுத்துறார்.
ஏன் அகல ஜாதிகளுக்கு முன்பாக என் புயம் வெளிப்படனா என் பிள்ளைங்க தான் ஆளணும். நீ கீழாவதில்லை, நீ மேலாகணும். நீ வாளாக மாட்ட, நீ தலையாகணும். நீ வேலைக்காரனா இருக்கக்கூடாது, நீ எஜமானா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? விசுவாசிக்கிறீங்க நான் சொல்றத? எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? அவரோடு கூட நமக்கு ஆளுக வேணும். ஆளுக 2 தீமோத்தேயு 2:12 அவரோடு கூட பாடுபடுறவங்களுக்கு அவர் ஆளுக தருவார் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 12:5 இருப்பு கோலால் சபைக்கு ஒரு ஆளுகை வருகிறது. உலகத்தை ஜெயிக்கிற ஆண் மகனுக்கு அன்றைய நாமும் அங்கு மகிமைப்படுவதாக. இருப்பு கோலால் ஒரு ஆளுகை சபைக்கு சீக்கிரமாக ஆண்டவர் ஜெயம் கொடுக்க போகிறார். இன்னைக்கு நீங்க கடந்த ஆண்டுலாம் கேள்விப்பட்டீங்க, சபை இடிச்சிட்டாங்க, சபையை நொறுக்குனாங்க, சபை எப்படி பண்ணாங்க. இல்லை, அவர்கள் சபையை இடிக்கல, கிறிஸ்துவை அவர்கள் சேதப்படுத்தினார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை, சவுலே சவுலே முள்ளில் உதைப்பது. எங்க தூக்கி உதைக்கிறான்? முள் எங்க இருக்குது? தலை மேல. இப்போ அடிக்கிற அடியெல்லாம் சரீரத்தில் வரல, சரீரம் சபை தலை மேல போய் விழுது. அவர்களே தங்களுடைய மண்ணையில அவங்க தலை மேல கொட்டி கொள்ளுகிறார்கள். ஆளுகை யாருக்கு கொடுக்க இந்த புயன் கேட்டா தம்முடைய பக்தர்களுக்கு இந்த புயன் கொடுக்கும். ஆளுகையில் 2 இருக்குது, பவர், போஸ்டிங். லூக்கா 9:1 பவர் கொடுக்கிறார். ஆளுகை யாருக்கெல்லாம் கொடுப்பாரோ அவங்களுக்கு பவர் நிச்சயம். எத்தனை பேருக்கு பவர் வேணும்? இந்த ஆண்டு உனக்கு பவர் நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் வாசிப்போமா? லூக்கா 9:1 முதல்ல உங்களுக்கு பவர் கொடுத்து அனுப்புறார் கையில. சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் ஆமென். வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் வல்லமை, பவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பவர், ஆண்டுடைய நாமம் மகிமை, வல்லமை. தேவனுடைய பிள்ளைகள், ஆளுகை என்பது வல்லமை ரொம்ப முக்கியம். வல்லமை இல்லைன்னா ஆளுகை செய்ய முடியாது. ஒரு ஆளு உங்களை ரூல் பண்ண முடியாது, ஒரு ஆவி உங்களை தொட முடியாது, ஒரு மனுஷன் உங்களை தொட முடியாது, ஏன் பாவம் உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. போஸ்டிங் ஒன்று கொடுக்கிறார் அவங்களுக்கு, ஆளுகை செய்கிறவங்களுக்கு போஸ்டிங். லூக்கா 6:13 என்ன போஸ்ட் இந்த வருஷத்துல எனக்கு? லூக்கா 6:13 அதே பலவீனமான சகோதரர்களுக்கு விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை எல்லாரையும் வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. நிறைய பேர் படிப்பறிவு இல்லாத, கை நாட்டு இல்லாதவங்க. காலையில் ஒரு போஸ்ட் அவங்களுக்கு காத்திருக்குது. என்ன போஸ்ட்? நீங்களாம் யாரு? கிரேட் அப்போஸ்டல். போஸ்டிங் என்பது எக்ஸாம் எழுதுனால கிடைக்கிறது இல்லை. எல்லாம் கவனிக்கணும், தப்பா புரிஞ்சுக்காதீங்க. மேலும் படிக்கணும், அப்பதான் போஸ்ட் மேல போஸ்ட் கிடைக்கும். போஸ்ட் ஆபீஸ்ல கூட இல்லை, போஸ்ட் இயேசு கரத்தில் இருக்குது. அல்லேலூயா. பவர் கொடுக்கிறார். 2வது உனக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்கிறார். இந்த ஆண்டு உனக்கு நல்ல ஒரு போஸ்ட தேவன் தரப்போகிறார். ஒரு நல்ல இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு உயர்ந்த கம்பெனியில் ஒரு வேலை வாய்ப்பு. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியா ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 51:9 ஏசாயா 51 ஆக்கினை தரும் புயம், இது சத்துருக்களையும் பகஞ்சனையும் நொறுக்குகிற புயம். ஏசாயா 51:9 பிரைஸ் தி லார்ட். போதும். எழும்பு எழும்பு. யாரு எழும்பு பலன் கொள்ளுன்னு சொல்றாருன்னா கர்த்தரின் புயமே. அல்லேலூயா. நான் சொன்ன பாருங்க, இந்த ராகா எங்க இருக்கிறான் தெரியுமா? இப்ப அவன் சமுத்திரத்தின் மையத்துல. இந்த ராகம் எப்பன்பது வேலைல்ல, இவன் கோணலும் நீளமுமான வலு சர்பம். ஆதியில ஏவாளை வஞ்சித்த தன் தந்திரத்தினாலே மயக்கின இந்த வலு சர்பம். இவன் தான் இன்னைக்கு நமக்கு எதிராளியா ஜனங்களை எழுப்பி விடுறான். அரசியல்வாதிகளை எழுப்பி விடுறான், தலைவர்களை எழுப்பி விடுறான், மதவாதிகளை எழுப்பி விடுறான், ஜாதி சண்டைகளை எழுப்பி விடுறான். இவனை அழிச்சிட்டா எதை வச்சு அழிக்கிறாரு?
எழும்பு எழும்பு பலன் கொள், கர்த்தரின் புயமே. ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? இந்த ஆண்டு கர்த்தர் நியாயம் தீர்க்கும் ஆண்டு. போன வருஷம் எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்பு பண்ண அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் பனிஷ்மெண்ட். அல்லேலூயா. இது ஹைகோர்ட் தீர்ப்பு இல்லைங்க, நான் எழுதி வச்சுட்டேன். இந்த வருஷம் தேவன் நமக்கு நீதிக்கு நீதி சரி கட்டிடுவார். எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஏசாயா 52:11 யாரும் மறக்கக்கூடாது. சகல ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். எல்லாரும் முழங்கால்கள் பயபக்தியோடு கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்வளோ நேரம் பொறுமையோடு ஆவலோடு தாகத்தோடு காத்திருந்த உங்களை தேவன் நிச்சயமாய் அற்புதமான வழியில நடத்துவார், ஆச்சரியமான வழியில். அவரோட புயம் இப்போ நமக்கு நேராக, நம்முடைய திருச்சபைக்கு நேராக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த புயம் இந்த ஆண்டு நீட்டப்படும். ஒரு 7 காரியத்தை கர்த்தர் உணர்த்தினார். முதல், ஆகாரம் தரும் புயம். இரண்டாவது, ஆற்றல் நிறைந்த புயம். எல்லா சக்திகளும் பயப்படும் இந்த புயத்தை கண்டார். மூன்றாவது, ஆலோசனை தரும் புயம். நான்காவது, ஆத்தும ரட்சிப்பின் புயம். ஐந்தாவது, ஆதாரமான புயம். ஏழாவது, ஆளுகை. சிரமப்பட்ட ஒருத்தன் இருக்க போறதில்லை. ஏழாவது, கண்டிப்பா ஆக்கினை தீர்ப்பார். ஓ நன்றி. எதிர்ப்பு தெரிவித்தவர்கள், நமக்கு விரோதமாய் போராடினவர்கள், சாத்தானுடைய சேனைகளுக்கு பயங்கரமான ஆபத்து உண்டு. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எல்லாரும் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ரத்தம் ஜெயம்.